Dear people, this morning we saw the Christians as 4 categories. இந்த காலையில் கிறிஸ்தவர்களை நாம் 4 பகுதிகளாக பிரித்து பார்த்தோம். This evening we are going to see the Christians under 2 categories. இந்த மாலையில் கிறிஸ்தவர்களை 2 விதங்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். The Lord Jesus Christ, after preaching in the mount, மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த பின்பாக, for a conclusion of his preaching, he concludes in the Matthew Gospel and the last part. அவர் விதமாக இந்த மலை பிரசங்கத்தில் பிரசங்கித்த பின்பாக மத்திய 7வது அதிகாரத்தில் கடைசியாய் அவர் சொல்லுகிற பகுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். He starts with Matthew Gospel 21st chapter to 77th chapter 21st verse. மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறார். Not everyone that saith unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven, but he that doeth the will of my Father which is in heaven. பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. There is a clear demarcation here. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு தெளிவான பிரித்து சொல்லுகிறார். Those who do God's will only can enter into heaven. பரலோகத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் மாத்திரமே பிரவேசிப்பார்கள். Those who don't do God's will not enter into heaven. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாதவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. So who are these people who does God's will in his life? இந்த மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் யார், அல்லது ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற மனிதன் யார்? This is very crucial. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். When the Lord Jesus Christ comes to the 24th verse of 7th chapter Matthews, மத்திய 7வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, 24th verse 24வது வசனம், Therefore whosoever heareth these sayings of mine and doeth them, I will liken them unto a wise man which built his house upon a rock. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். Again 26th verse 26வது வசனம், And every one that heareth these sayings of mine and doeth them not shall be likened unto a foolish man which built his house upon the sand. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். இந்த செகண்ட் கேட்டகரி, இந்த 2வது பகுதியில் பார்க்கும்படியான மனிதனானவர்கள், he is not a bad man. The Bible doesn't say that he was a wicked man. அவன் ஒரு பொல்லாத மனிதன் என்பதாக வேதம் சொல்லவில்லை.
அல்லது மிகவும் கெட்ட மனிதன் என்பதாக வேதம் சொல்லவில்லை. The Bible describes him as a foolish man. வேதமானது அந்த மனிதனை ஒரு மதிகேடன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். The first man is a wise man. முதலாவது மனிதன் புத்தியுள்ள மனிதன், இரண்டாவது மனிதன் புத்தி இல்லாத மனிதன். The second one is a foolish man. In what the difference comes? இதில் வித்தியாசம் எதில் வருகிறது? In building up their lives, here the building of the building is building their lives. இங்கு கட்டடங்களை அவிதமாக அவர்கள் கட்டுகிறது, அவருடைய சொந்த வாழ்க்கையை கட்டுகிறதை குறிக்கிறதாக இருக்கிறது. This man, the first man, the wise man, Bible says he give heed to the word of God and build his life accordingly. இந்த முதலாவது மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியாக தன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறதை பார்க்கிறோம். The second man, the foolish man, இரண்டாவது மதியீனமான மனுஷன், they hear God's word, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறான், but still he is not building his life according to God's word. ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் கட்ட கருத்தாக இல்லை. He is not diligent in building up his life according the pattern which God has given. தேவன் கொடுத்திருக்கிற அந்த வழிமுறை, அந்த திட்டத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை கட்டும்படியாக அவன் ஜாக்கிரதையாக இல்லை. Dear people, God has got a plan for your life, the Bible says. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. God has got a definite plan for each one of us. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தெளிவான திட்டத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். God has got a definite plan for your life. உன்னுடைய வாழ்க்கைக்கென்று தேவன் ஒரு தெளிவான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். That is the will of God for you. அதுவே தேவனுடைய சித்தம், உனக்கென்று கொடுத்திருக்கிற சித்தம். God has got a will for each one of us. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தெளிவான சித்தத்தை கொண்டிருக்கிறார். The first man, he seeks the will of God in his life when he is building up his life. இந்த முதலாவது மனிதன் அவருடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை அவன் தேடுகிறான். Doing God's will and fulfilling the will of God is the same. ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுப்பதும் அவருடைய சித்தத்தை தேடுவதும் இரண்டும் ஒன்றுதான். Doing God's will and seeking God's will and doing after that is the same. Here the first man, இங்கே முதலாவது மனிதன், when he hear God's word, ஆண்டவருடைய வார்த்தை அவன் கேட்கும் பொழுது, the God speaks to him regarding his plan for him. ஆண்டவர் அவனுக்கென்று கொண்டிருக்கிற திட்டத்தை குறித்து அவனிடத்தில் பேசுகிறார். God's word reveals the will of God for each one of us. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் கொண்டிருக்கிற சித்தத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. Do you know that God has got a definite plan for you? ஆண்டவர் உனக்கென்று ஒரு தெளிவான திட்டத்தை கொண்டிருக்கிறார் என்று நீ அறிந்திருக்கிறையா? Do you know that God has got a pathway in which he wants to lead you? ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிற ஒரு வழியை நியமித்திருக்கிறார் என்பதை
அதில் நடத்த வல்லவராக இருக்க என்பதை குறித்து உன்னால் அறிந்து கொள்ள முடிகிறதா? Dear people, a person who is diligent in hearing God's word, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதுல கருத்தாக இருக்கிற ஒரு மனிதன் will be always a person seeking God's will in his life. அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை தேடுகிறவனாய் அவன் வாழ்கிறவனாக காணப்படுவான். There are so many voices around us. நம்மளை சுற்றிலும் அநேக சத்தங்களானது கேட்கப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். There are so many voices, அநேக சத்தங்கள். The voice of the world, உலகத்தினுடைய சத்தம். The voice of man, மனிதனுடைய சத்தம். The voice of sin, பாவத்தினுடைய சத்தம். The voice of God, தேவனுடைய சத்தம். You are always a person hearing a lot of voices around you. உன்னை சுற்றிலும் அநேக சத்தங்களை கேட்கும்படியான ஒரு மனிதனாக இருக்கிறாய். The voice which speaks from you, the self, உன்னிடத்திலிருந்து வரும்படியான சத்தம். But a person who heeds to God's word, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன், he always hear God speaking to him through his word. அவருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறதை அவன் கேட்கிறவனாக இருக்கிறான். He understands the voice of God which speaks to him regarding his life. அவருடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் அவனோடு பேசுகிறதை அவன் கேட்கிறவனாக இருக்கிறான். His spiritual eyes are open for the voice of God. அவனுடைய ஆவிக்குரிய செவிகளானது அவனுடைய சத்தத்துக்கு திறந்திருக்கிறது. It is close to all other noises, all other voices. அது மற்ற எல்லா சத்தங்களுக்கும் அங்கு மூடப்பட்டதாக இருக்கிறது. He is the person who hears God's word. இந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறான். God's word is not simply something which is being sent to you, or else without no purpose. எந்த விதமான நோக்கம் இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை உனக்கு அனுப்பப்படுவதில்லை. If you really have an understanding that God could speak to you through his word, தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உன்னோடு பேச முடியும் என்பதை குறித்த ஒரு விளங்குதல் இருக்கும் பொழுது, you will be a person seeking to hear God's word through his word. அவருடைய வார்த்தையின் மூலமாக உன்னிடத்தில் அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கும்படியான ஒரு நபராய் நீ காணப்படுவாய். He is the wise man. அவன் புத்தியுள்ள மனுஷன். We could see so many people walking in this world hearing God's voice. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிற அநேகரை இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். But so many other people, they are foolish. ஆனால் அநேக அடுத்த மக்கள் மதியினர்கள். They hear God's word. அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்கள். You see the foolish man, அந்த மதியினமான மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது, he hears God's word. ஆண்டவருடைய வார்த்தையை அவன் கேட்கிறான். But he could not understand that God has got a definite plan in his life. ஆனால் அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு தெளிவான திட்டத்தை கொண்டிருக்கிறார் என்பதை அவனால் விளங்கிக் கொள்ள முடிவதில்லை. He could not understand that God has got an appointed path in which he has to walk. அவன் நடக்க வேண்டிய ஒரு வழியை, நியமித்திருக்கிற பாதையை அவர் வைத்திருக்கிறார் என்பதை அவனால் விளங்கிக் கொள்ள முடிவதில்லை. Even though he has God's word, அவனுடைய வார்த்தையை கேட்டாலும் he has no understanding that God could speak to him through his word. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவனோடு பேச முடியும் என்பதான விளங்குதல் இல்லை. Reading the Bible may be a routine.
வேதத்தை வாசிப்பது ஒரு வழக்கமான ஒரு காரியம். He is not deriving the strength from God's word. ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து அவன் பலத்தை பெற்றுக்கொள்கிறவனாக இல்லை. God's word is not living in his life. அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை ஜீவிப்பதில்லை. It is something outwardly, probably in the church or in a routine way of reading the Bible and so many things. அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை வெளியரங்கமாகத்தான் இருக்கிறது. ஆலயத்தில் கேட்பதும் அல்லது அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை வாசிப்பதும் ஒரு வெளியரங்கமான நிகழ்வாகவே காணப்படுகிறது. It's all an outward thing. He is not being convicted by God's word when he reads or when he hears. அவன் அவ்விதமாக கேட்கும் பொழுது அல்லது வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையினால் அவன் உணர்த்தப்படுவதில்லை. God supplies a fresh spiritual food through his word to his children every day. தேவன் தம்முடைய மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய புதிய ஆகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். So it is your responsibility to get the fresh food from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவிதமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. We have been seeing last week about deriving strength from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து பலத்தை பெற்றுக்கொள்வதை குறித்து கடந்த முறை பார்த்தோம். So the wise man, அந்த புத்திசாலியான மனிதன் என்பவன் every day he seeks God's will in his life. அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை அவன் தேடுகிறவனாய் காணப்படுகிறான். The will for him, அவனுக்கான சித்தம். The will for his family, அவனுடைய குடும்பத்துக்கான சித்தம். The will in every aspect of his life. அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் he hear God's voice. அவனுடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். But the foolish man, அந்த மதிகேடான மனுஷன், God's word is outward. ஆண்டவரை வார்த்தை என்பது வெளியாக இருக்கிற ஒன்று. But he doesn't have an inward conviction in his life to follow God's word. அவனுடைய வார்த்தை பின்பற்றும்படியான ஒரு ஆழமான உணர்வோடு கூட வாழுகிற வாழ்க்கையில் he doesn't walk according to the conviction which he gets from God's word. அவனுடைய வார்த்தையிலிருந்து அவன் உணர்த்தப்படுகிற விதமாக அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறவன் அல்ல. Every day as a routine he walks as a Christian, so called Christian. ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ கிறிஸ்தவன் என்ற பெயரிலே நடக்கிறவனாய் காணப்படுகிறான். So he doesn't have the spiritual blessings in his life to show forth the grace and glory of God in his life. ஆகவே அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய மகிமையையும் ஆண்டவருடைய கிருபையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இருப்பதாக சொல்ல முடிவதில்லை. He doesn't have the power of God in his life to live a victorious Christian life. அவனுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கான வல்லமை அவனிடத்தில் இருப்பதில்லை. The next thing is, அடுத்த காரியம் என்னவென்றால் the foundation, அந்த அஸ்திபாரம். The wise man, always foundation part of a building is very hard. ஒரு அஸ்திபாரம் போடும்படியான காரியம் ஒரு கட்டடத்தில் மிக கடினமான பகுதி. It should be very strong. அது மிக அதிகமாக உறுதியாக இருப்பது அவசியம். So the wise man, புத்திசாலியான மனிதன், he works hard in putting the proper foundation. ஒரு சரியான அஸ்திபாரம் போடுகிறதுல கருத்தாக இருக்கிறான். What is the right way of building the foundation in your life? உன்னுடைய வாழ்க்கையில சரியான விதத்தில் அஸ்திபாரத்தை கட்டுவது எவ்விதமான வழிமுறை? Building it according to God's word. அவனுடைய வார்த்தையின்படி இந்த அஸ்திபாரம் போடுவது. Is really working out very hard. கடினப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. Not only that, you have to submit yourself to God. நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Your own self, the carnal man says no. It is very difficult. உன்னுடைய மாம்ச பிரகார மனிதன் சொல்லுகிறான், உன்னுடைய சுய மனிதன் சொல்லுகிறான், இல்லை இது ரொம்ப கடினம். Let us seek the easy way,
சுலபமான வழிக்குள்ளாக நம்ம போவோம். பட் பைபிள் சேஸ் ஸ்ட்ரெயிட் இஸ் த கேட். அங்கு இடுக்கமான வாசல். and narrow is the way, நெருக்கமான பாதை. This wise man always seeks in doing God's word, ஆண்டவருடைய வார்த்தையை செய்கிறதுல. He knew that it is a straight gate. அது ஒரு இடுக்கமான வாசல் தான். It is a narrow path. அது குறுகலான வழிதான். But still he submits to that. அதற்கு அவன் ஒப்பு கொடுக்கிறான். His carnal mind says no. அவனுடைய மாம்ச சிந்தை சொல்லுது இல்லை. He submits at every step in his life. அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் அந்த சித்தத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்கிறான். Lord, not my will but your will. ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். Not my plan but your plan. ஆண்டவரே, என்னுடைய திட்டம் அல்ல, உம்முடைய திட்டம். Whatever may be the path through which you are leading me. என்னங்க நீங்க எந்த வழியில் நடத்தி சென்றாலும், Lord, help me to walk faithfully. ஆண்டவரே, உண்மையாய் நடக்க எனக்கு உதவி செய்யும். This life is very short. இந்த வாழ்க்கை என்பது மிக குறுகிய கால வாழ்க்கை. But I should please thee, O God. ஆண்டவரே, உமக்கு பிரியமாக இருக்க வேண்டும். So the wise man always puts the foundation even though it is a harder part of building. கட்டணத்தினுடைய கடினமான ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட அந்த புத்திசாலியான மனுஷன் அதை போடுகிறதுல கருத்தாக காணப்படுகிறான். He is very diligent. அவன் அதை குறித்து ஜாக்கிரதையுள்ளவனாக இருக்கிறான். பட் தி அதர் மேன், ஆனால் அடுத்த மனுஷன், the foolish man, the புத்தி இல்லாத மனுஷன், he says, why should we take so much of troubles? ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? He always tries to get into the broad gate and broad way. அவன் எப்பொழுதும் விசாலமான வழியில், விசாலமான பாதை, விசாலமான வாசல். He says, I don't want this straight gate. இந்த இடுக்கமான வாசல் எனக்கு தேவையில்லை. But the broad one I like. விசாலமானது. He doesn't understand how unsafe he is. அவன் எவ்வளவு பாதுகாப்பற்றவனாக இருக்காங்கிறதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. He is so foolish. அவன் மதியனமாய் காணப்படுகிறான். He wants to fulfill his own plans. அவனுடைய சித்தத்தை அவன் விரும்ப நிறைவேற்ற பார்க்கிறான். He doesn't see God's will. அவனுடைய சித்தத்தை தேடுகிறதில்லை. He wants to work out his own way. அவன் தன்னுடைய சொந்த வழியை தாமே அவிதமாக பின்பற்றும்படியாக அவன் பார்க்கிறவனாக இருக்கிறான். Easy Christianity, ஒரு சுலபமான கிறிஸ்தவம். He always tries to work out to understand God's word in his own way. அவன் தன்னுடைய சொந்த வழியில், முறையில் ஆண்டவருடைய வார்த்தையை அவிதமாக பின்பற்ற விரும்புகிறவனாக இருக்கிறான். He wants to have his own interpretation. அதற்கு சொந்த ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து அவன் தாமே அவிதமாக செலவு செய்யும்படியாக அவன் பார்க்கிறான். He doesn't yield his own self to God. ஆண்டவருக்கு தன்னுடைய சுயத்தை அவன் ஒப்புக் கொடுக்க விரும்புவதில்லை. In the matter of choice of anything of his life, அவன் வாழ்க்கையில் அவன் தெரிந்தெடுக்க வேண்டிய எந்த காரியத்திலும், he doesn't say, Lord, what is your will in this? ஆண்டவரே, இதில் உம்முடைய சித்தம் என்ன? He doesn't seek it. அதை தேடுறதில்லை. Immediately he jumps in for the broader way. உடனடியாக அந்த விசாலமான வழியில் குதிக்கிறான். Dear people, are you really seeking God's will in your life at every step? அவனுடைய சித்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் தேட பார்க்குறையா? Or else, do you think like this foolish man,
இட்ஸ் ஆல் நாட் நெசசரி. இதெல்லாம் தேவையில்லை. ஐ நோ ஹவு டு வாக். நான் எப்படி நடக்கிறது எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு டேக்கிள் திஸ் ப்ராப்ளம். இந்த பிரச்சனையை எப்படி சந்திக்கிறது எனக்கு தெரியும். The wise man at every step he seeks God's help. புத்திசாலியான மனிதன் ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவருடைய உதவியை தேடுகிறான். How many times we fail because we do our own will. எத்தனை முறை நம்ம சொந்த சித்தத்தை செய்கிறதுனால நம்ம தோற்று போகிறவர்களாய் காணப்படுகிறோம். அவருடைய வாழ்க்கையில் இந்த புத்திசாலியான மனிதன் when he finds difficulties he knows to go to God. அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் போகிறதை அவன் அறிந்திருக்கிறான். Because at every step he has been going to God. ஒவ்வொரு அடியில் ஆண்டவரிடத்தில் போக கற்றிருக்கிறான். So when there are problems, பிரச்சனைகள் வரும் பொழுது he knows how to go to God. தேவனிடத்தில் போகிறது எப்படி என்று அறிந்திருக்கிறான். But this foolish man, இந்த மதியீனமான மனுஷன், he doesn't know. அவனுக்கு தெரியாது. You see, Matthew Gospel 7th chapter, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 25th verse 25வது வசனம், and the rain descended, and the floods came, and the winds blew and beat upon that house, and it fell not, for it was founded upon a rock. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. This is about the wise man, புத்தியுள்ள மனுஷன் கட்டின வீடு. What about the foolish man building? இந்த புத்தியில்லாத மனுஷனுடைய கட்டடத்துக்கு என்ன ஆயிற்று? 27th verse, 27வது வசனம், and the rain descended, and the floods came, and the winds blew and beat upon that house, and it fell, and great was the fall of it. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். Until the test comes, it was not revealed. அந்த பரிசோதனை வராத மட்டுமாக அதனுடைய தன்மை வெளிப்படவில்லை. Probably the wise man knew that life has got so many trials, difficulties, and it should be built strong enough to withstand all the heavy rain or the heavy wind. இந்த புத்தியுள்ள மனுஷன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. ஆகவே இந்த கட்டடமானது எல்லா காலத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதனுடைய அவசியத்தை அறிந்திருந்தான். But this foolish man, இந்த மதியீனமான மனுஷன், his concentration was only in building the building, not the strength of the building to withstand the trials. இந்த புத்தி இல்லாத மனுஷன் வீடை கட்டுறதில் உற்சாகமாக செஞ்சான். Probably we would have built it faster than the other man. அந்த மற்ற மனுஷனை விட அவன் சீக்கிரமாக கட்டி இருந்திருப்பான் கூட. Outwardly it would have been very good. வெளியே பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. Many people would have praised him even. அநேகர் அவனை புகழ்ந்திருப்பாங்க. Oh, you are doing so great. நீ ரொம்ப நல்லா செய்துட்டு இருக்கிற. You see the other man, he is very slow. இன்னொரு மனுஷனை பாரு, அவன் ரொம்ப ரொம்ப மெதுவாக போகிறான். Always he says God's will. அவனுடைய சித்தம் என்று சொல்லுகிறான். But you are also a Christian. நீயும் கூட கிறிஸ்தவன் தான். But you use your own intelligence. உன்னுடைய புத்தியெல்லாம் நீ உபயோகப்படுத்துகிற.
You are doing it wonderfully well. அழகாக செய்து கொண்டிருக்கிறாய். Even the other people also will be praising you. மற்றவர்களும் கூட உன்னை பிரயாச புகழ்வார்கள். But dear friend, do you know life has got a lot of difficulties? வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? Problems from unknown direction, எதிர்பாராத திசையிலிருந்து வரும். You will never expect such problems will come in your life. வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் நீ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்ட. You never expected such a grave danger that you had to pass through. நீ கடந்து போக வேண்டிய இவ்வளோ ஆபத்தான காரியம் இருக்குன்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்ட. But all of a sudden when you face problems, நீ பிரச்சனை சந்திக்கும் பொழுது you are stranded, நீ வழி தப்பி போகிற. You will be stranded, நீ வழி தப்பி தான் போவ. Oh dear people, Bible says when it blew, அவிதமாக அங்கு அடித்த பொழுது, the winds blew and beat upon the house, it fell, விழுந்தது. Dear people, a man who gives heed to God's word, அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன், he will be strong even in the midst of difficulties. கஷ்டங்களின் மத்தியில் அவன் உறுதியாகத்தான் நிற்பான். Because God is with him. என்று கேட்டால் தேவன் அவனோடு கூட இருக்கிறார். Because he obeys God, தேவனுக்கு அவன் கீழ்ப்படுகிறான். Psalm 23, சங்கீதம் 23 நீங்க பாருங்க. What the Bible says, வேதம் என்ன சொல்லுகிறது? The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். He maketh me to lie down in green pastures. He leadeth me beside the still waters. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He restoreth my soul and he leadeth me in the paths of righteousness for his name's sake. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். God guides me, தேவன் நடத்துகிறார். Dear people, if you are a person giving heeds to God's word and obey, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீ கீழ்ப்படிய மனிதனாக இருக்கும் பொழுது God will be with you. தேவனோடு கொடுப்பார். He will guide you at every step. அவருடைய வாழ்க்கையில் உன்னை ஒவ்வொரு அடியிலும் வழி நடத்துவார். In 4th verse, 23rd Psalm, 23வது சங்கீதம், though I walk through the valley of shadow of death, I will fear no evil, for thou art with me, and thy rod and thy staff, they comfort me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். though I walk through the valley of the shadow of death, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், it was a dark period, மிக பயங்கரமான ஒரு வேளை, very difficult period, கடினமான வேளை. Dear people, how many times we have to go through the valley of death, மரண பள்ளத்தாக்கினூடாக எத்தனை வேளை கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. But the psalmist say, இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். Though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, thou art with me. But the other person, an அடுத்த நபர், because he was not seeking God's will, அவனுடைய சித்தத்தை அவன் தேடல. He has no personal relationship with God. தேவனோடு அவனுக்கு தனிப்பட்ட உறவு இல்லை. Suppose there is a very close friend to you, உனக்கு நெருக்கமான நண்பர் இருப்பாரானால், you will surely open your heart of many of the things of your life. வாழ்க்கையினுடைய அநேக காரியங்களை அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுவே.
He is a trustworthy person. அவர் நம்பிக்கைக்குரிய ஒரு நபர். You'll open your heart to him. அவரிடத்தில் உங்களுடைய இருதயத்தை திறப்பீங்க. There is a personal intimate relationship with you, between you and God. ஆண்டவருக்கு உனக்கு நடுவில் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கிறது. The Spirit of God is dwelling in a person who is saved. ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். The other person, when he faces problems, அது அடுத்த நபர் பிரச்சனை சந்திக்கும் பொழுது, he will be fearful, பயப்படுவான். He will be confused, அவன் குழப்பமடைவனாய் காணப்படுவான். Lot of uncertainties, அநேக நிச்சயமில்லாத காரியங்கள். At every step we will be perplexed. அவன் ஒவ்வொரு நிலையிலும் கூட குழம்பி போனவனாக இருப்பான். He will try to seek the help of people, not God. மக்களுடைய உதவியை தேட பார்ப்பான், மற்றவருடைய உதவியை தேட மாட்டான். Because he is not in fellowship with God. தேவனோடு உறவுள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறதுனால he doesn't know how to seek God's help in time of need. தேவை நேரத்தில் ஆண்டவருடைய உதவியை எப்படி தேடுகிறது என்று அவனுக்கு தெரியறதில்லை. He is a nominal Christian. அவன் ஒரு பெயரளவான கிறிஸ்தவனாக காணப்படுகிறான். So many doubts will come. அநேக சந்தேகம் வரும். ஐயோ இப்படி ஆகுமா? Will it happen like this? Will it happen like that? Confusion will be there. குழப்பமாக இருக்கும். What should I do in this situation? என்ன செய்யறது? Oh dear people, building our lives on God's word alone is the wisest thing. நம்முடைய வாழ்க்கை அவனுடைய வார்த்தையின் பேரில் கட்டுகிறதா ஞானமுள்ள ஒரு காரியம். Even in Psalm 23, 23வது சங்கீதத்தில் இன்னுமாக நம்ம என்ன பார்க்கிறோம்? 5th verse, 5வது வசனம். Thou preparest a table before me in the presence of mine enemies. Thou anointest my head with oil, my cup runneth over. என் சத்துருக்களும்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி விழுகிறது. Yes, it is God who anoints his head before his enemies. எதிராளிகளுக்கு முன்னால் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். He prepares a table. In 6th verse, 6வது வசனம், he lives in faith. விசுவாசத்தோடு நடக்கிறான். Because as much as we obey God's word, அவருடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ, so much will grow in faith. அந்தளவுக்கு விசுவாசத்தில் நம்ம வளருகிறவர்களாய் காணப்படுவோம். 6th verse, surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாள்களாய் நிலைத்திருப்பேன். A great confidence and faith. ஒரு ஆழமான நம்பிக்கை, அந்த விசுவாசம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். Even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. But the other person, ஆனால் இன்னொரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில், oh he built it so quick. His life, வாழ்க்கையை ரொம்ப சீக்கிரம் கட்டினதை போல காணப்பட்டது. He built it upon money, பணத்தின் பேரில். He built it upon his wisdom, ஞானத்தின் பேரில். Many people are praising him. அநேகர் அவருடைய வாழ்க்கையில் அவனை துதித்து போற்றுகிறார்கள். But when the trials are there, சோதனைகள் வரும் பொழுது, he is utterly helpless. உதவியற்றவனாய் காணப்படுகிறான். He was not keen in seeking God's will. அவனுடைய சித்தத்தை தேடுகிறதுல அவன் விழிப்பாக இல்லை. He didn't long for God's word. அவருடைய வார்த்தைக்காக விரும்பலை. He is not keen in building his life upon God's word. அவருடைய வார்த்தையின் பேரில் கட்ட வேண்டும் என்ற அந்த காரியத்தை அவன் கொண்டிருக்கவில்லை.
Surely goodness and mercy shall follow me all the days of my life. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். What a confidence it is. என்ன ஒரு நம்பிக்கை. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். And I will dwell in the house of the Lord forever. Dear people, could you understand the final end? அந்த முடிவை பார்க்க முடிந்ததா? The wise man building was not shaken. அந்த புத்திசாலியான மனிதனுடைய அந்த வாழ்க்கை அசைக்கப்படலை. But the foolish man life was shaken. இந்த மதியீனமான மனிதனுடைய வாழ்க்கையானது அங்கே அசைக்கப்படுகிறது. What the Bible says, வேதமானது என்ன சொல்லுகிறது? About this foolish man, இந்த மதியீனமான மனுஷனுடைய குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 27th verse, 27வது வசனம், Matthew 7. And the rain descended, and the floods came, and the winds blow, and beat upon that house, and it fell. And great was the fall of it. விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. விழுந்தது மாத்திரமல்ல, விழுந்து முழுவதும் அழிந்தது. Dear people, only tests will prove the reality. சோதனை நேரத்தில் அதனுடைய உண்மைத்தன்மை விளங்குங்க. Probably you may think, oh, this brother, he is so wise. இந்த சகோதரன் ரொம்ப ஞானமாக இருக்கார். Even sometimes he is not coming to the church, சபைக்கு கூட வர்றதில்லை. But he is building with money and so many things. நிறைய காரியங்களினால் அவன் தன் வாழ்க்கையை கட்டிகிட்ருக்காரு. God called another man a foolish fellow. ஆண்டவர் இன்னொரு மனுஷனை பார்த்து ஒரு மதிகேடுன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். You see, in Luke's Gospel 12th chapter, லூக்கா 12வது அதிகாரம் 15th verse, 15வது வசனம். And he said unto them, take heed and beware of covetousness, for a man's life consisteth not in the abundance of the things which he possesseth. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. It is not life. It won't save his soul. 16th verse, and he spake a parable unto them, saying, the ground of a certain rich man brought forth plentifully. அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. 17th verse, and he thought within himself, saying, what shall I do, because I have no room where to bestow my fruits. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. 18th verse, 18வது வசனம், and he said, this will I do, I will put down my barns and build greater, and there will I bestow all my fruits and my goods. நான் ஒன்று செய்வேன், களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைப்பேன். When his plan was there, அவனுடைய திட்டம் இருந்த பொழுது, God called him, தேவன் அவனை அழைத்தார். And I will say unto my soul, thou hast much goods and laid up for many years, take thine ease, eat, drink and be merry. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருளை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். 20th verse, and God said unto him, thou fool, this night thy soul shall be required of thee. Then whose shall those things be which thou hast provided? தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? ஓ thou fool,
You didn't think about your soul. உன்னுடைய ஆத்மா குறித்து நீ கவலைப்படலை. So great your salvation. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. You never confirmed about your salvation. உடைய ரட்சிப்பை குறித்து நீ உறுதிப்படுத்தி கொள்ளவில்லை. You don't work out your salvation with fear and trembling. பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படலை. You are so careless in your spiritual life. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஓ fool, மதிகேடனே. Dear people, this evening, who are you? இந்த மாலையில் நீ யாராக இருக்கிற? Are you a wise man who is building his life upon the word of God? அவருடைய வார்த்தையின் பேரில் தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனா நீ இருக்கிறையா? அல்லது the foolish man, even though hearing God's word, but he was not keen in seeking God's will and doing God's word. அவனுடைய சித்தத்தை செய்கிறதிலும் அவருடைய வார்த்தை தேடுகிறதிலும் அவன் கருத்தா இல்லை. விழுந்து முழுவதும் அழிந்தது. It fell and great was the fall. அருமையான சகோதரனே சோரியே, உடைய வாழ்க்கையில் உன் வாழ்க்கை எப்படி கட்டிகிட்டு இருக்கிற? In what way are you building your life? யோசனை பண்ணி பாரு. வாழ்க்கை எப்படி நீ கட்டிகிட்டு இருக்கிற? In what way are you building your life? Give heed to God's word. உடைய வார்த்தைக்கு நீ செவி கொடு. God will bless you. தேவனை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். Father, your word is not a lie. பிதாவே, உம்முடைய வார்த்தை பொய் அல்ல. So if we fail to build our lives, the lives of our families according to God's word, எங்களுடைய வாழ்க்கையும் குடும்பங்களை ஆண்டுடைய வார்த்தையின்படியாக நாங்கள் கட்ட தவறுவோமானால், how the fall will be, அதனுடைய வீழ்தல் எவ்வித பெரிதாக இருக்கும். Forgive us, Lord. ஆண்டவரே, எங்களை மன்னியும். Help us to build it according to thy plan and thy word. உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி அதை கட்ட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.